சின்ன ஃபோன் கால் மூலமா உன்னை வந்து ஒரே இடத்துல பயமுறுத்தி இல்லை உன்னை வந்து த்ரெட்டன் பண்ணி டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறது லாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த டேர்முமே கிடையாது. ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஃபைன் பே பண்ணணும், நீங்கள் மணி பே பண்ணணும் அப்படின்னு எந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. டெல்லியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பேர் சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணாங்க. த்ரெட்டனிங் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்போது அவங்க அடுத்தடுத்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வராங்க. மும்பை சைபர் கிரைம்னே எனக்கு கால் வந்தது. ஸோ இனிஷியலாக ஈவன் ஐ டூ காட் பேனிக். ஹி வாஸ் சீனியர் பர்சன் இன் HDFC. அவர் வந்து நிறைய மணி கையாடல் பண்ணிட்டாரு. We are thinking that you are also one of the binami for him. சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. என்ன இந்த இஷ்யூ வந்துட்டு ரொம்ப பெரிய சர்ச்சையாயிட்டே இருக்குது. பார்த்தீங்களா அந்த நியூஸை? நீ எந்த இஷ்யூவை தான் சர்ச்சை ஆகலைங்கிற உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சுண்டக்காய் கிடச்சா கூட சர்ச்சை தான். நீ எதை பற்றி பேசுகிற? இல்லை, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதை தான் கேட்குறேன். ஏன்னா ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அதை குறித்த கவலை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு இது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு இஷ்யூ தானே. டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறது இப்போல்லாம் ரொம்ப காமன் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், என் ஃப்ரெண்டு கூட 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் மாட்டி அவங்க வந்து கொஞ்சம் ட்ரபிள் அனுபவிச்சாங்க. அந்த ஆடியோ கூட நம்மகிட்ட இருக்குது, கேட்குறீங்களா? ஓ ஃப்ரெண்டா? டெல்லியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பேர் சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணாங்க. நம்ம இல்லீகல் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம், உங்க மேலே கேஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி த்ரெட்டனிங் மாதிரி பேசினது. அடுத்தது த்ரெட்டனிங் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்போது அவங்க அடுத்தடுத்து நம்மளை ட்ராக் பண்ணிட்டே வராங்க. மும்பை சைபர் கிரைம்னே எனக்கு கால் வந்தது. சம்படி நியூ அந்த மாதிரி வரும்போது ஆக்சுவலா ஐ ஷுடன்ட் ஹேவ் டேக்கன். நான் கால் எடுத்திருக்க கூடாது. பட் அவங்க கால் பண்ணதுமே நான் அட்டன் பண்ணேன். ஸோ இனிஷியலா ஈவன் ஐ டூ காட் பேனிக். நான் டினை பண்ணோன்னா இல்ல we need to take this further, we want more information அப்படின்ட்டு வீடியோ கால்ல வராரு. So I am a senior person, I am IPC something they told designation. So I will help you, but you tell the truth. Otherwise you and your family will be penalized. இவங்க சொல்றத சுருக்கமா கேட்டாலே நமக்கு பயமா இருக்கு. இப்ப திடீர்னு ஒரு காமன் மேன் ஆங்கிள் இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா அவ்வளவுதான் போல இருக்கே. ஆமா, அதுதான் இங்க ஒரு பெரிய சிக்கலாவே இருக்குது. இத்தனைக்கும் நமக்கு இந்த அளவு நமக்கு மீடியா சப்போர்ட் இருக்கு. நமக்கு நீ சொல்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் மூலமா அவேர்னஸ் வந்திருக்கு. அங்கங்க நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ராட்ஸ்டர்ஸ் அரைஸ் ஆயிருக்காங்கன்னு. அப்பவும் நமக்கும் இந்த மாதிரி ஒரு கால், ஏன் எனக்கே வந்து இந்த மாதிரி பார்சல் இருக்கு, நீங்க ஏன் கிளைம் பண்ணலன்னு எனக்கே ஃபோன் தான் வந்துட்டு இருக்கும். சரி, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னாக்க என்ன, கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க, காமன் மேனுக்கு புரியுற மாதிரி. டிஜிட்டல் அரெஸ்ட்னா ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன ஃபோன் கால் மூலமாக உன்னை வந்து ஒரே இடத்துல பயமுறுத்தி இல்லை உன்னை வந்து த்ரெட்டன் பண்ணி உன்கிட்ட இருந்து காசு பறிக்கிற ஒரு முயற்சி தான் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட். சரி, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சட்டத்தில் இருக்குதா? டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறது லாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த டேர்முமே கிடையாது. உங்களுக்கு லாவில் வந்து உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்படி தான் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாமே ஃபிசிக்கலில் தான் நடக்கும். ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஃபைன் பே பண்ணணும், நீங்கள் மணி பே பண்ணணும் அப்படின்னு எந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் இல்லீகல். சரி, இப்போ ஒருத்தர் வந்துட்டு டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போகிறோம், அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றது, இல்லை அன்னோன் நம்மள இருந்து வீடியோ கால்ஸ் மூலியமா ஆபாசமான விஷயங்களை பயன்படுத்தி ஒருத்தரை வந்துட்டு டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு மிரட்டல் வருது அப்படின்னாக்கா அந்த நபர் உடனே என்னென்ன செய்யணும்? உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃபோன் வந்திருக்கு, இல்லை உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, உங்களை பயமுறுத்துறாங்க, உங்களை மிரட்டுறாங்க, நீங்கள் யாருக்கும் மெசேஜ் பண்ணக்கூடாது, யாருக்கும் கால் பண்ணக்கூடாது அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாங்க, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லை சைபர் கிரைம்ஸில் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் 1930 இல்லை cybercrime.gov.in, நீங்கள் அதில் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னென்ன கான்வர்சேஷன் உரையாடல் நடந்திருக்கோ வாட்ஸ்அப் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க. பேசுறீங்க அப்படின்னா கால் ரெக்கார்ட் எடுத்துக்கோங்க. என்னென்ன எவிடன்சஸ் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியுமோ, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்களா, அவங்க பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மிரட்டல் வருது, என்னோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்க, இல்லை சேஃப்டியாக இருக்கான்னு செக்யூர் பண்ணுங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இருக்கிற ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான். இன் ஜென்ரல் ஒரு காமன் மேனாக நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கும் மேலே ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறதெல்லாம் ஒரு போலிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஸோ இதுக்கு யாரும் தயவு செஞ்சு இரையாயிட வேண்டாம். சரி, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் விஷயத்துல இது வரைக்கும் எத்தனை புகார்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, எவ்வளவு பணம் மோசடி நடந்திருக்குன்ற டேட்டா ஏதாவது இருக்குதா? 2024 ஃபர்ஸ்ட் 4 மாசத்துலயே 7,40,000 கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு எங்க நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்ல. அதுக்கப்புறம் இந்தியால வந்து மொத்தம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1,750 கோடி வந்து கிரிமினல் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து தகவல். 2024 தான் இந்த ரிப்போர்ட். 2023ல 15,56,218 கம்ப்ளைண்ட்ஸும், 2022ல 9,66,790 கம்ப்ளைண்ட்ஸும், 2020ல 4,52,414 கம்ப்ளைண்ட்ஸும், 2020ல 2,57,777 கம்ப்ளைண்ட்ஸும், 2019ல 26,49 கம்ப்ளைண்ட்ஸும். இது எல்லாமே ரிப்போர்ட் ஆன கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும். இன்னும் அன்ரிப்போர்ட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளவோ இருக்கு. வாட் இஸ் தட்? இன்னும் அவங்க கிட்ட பணம் இழந்தவங்க லிஸ்ட் எவ்வளவோ இருக்கு. ரிப்போர்ட் ஆனவங்க லிஸ்டே இவ்வளோ இருக்கு. இத்தனை கோடி நமக்கு அக்கௌண்ட் ஆகுதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம போனவங்க. இப்போ நான் சொல்ற டேட்டாஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் கேமிங் ஆப்ஸும் சரி, ஆன்லைன் இன்வெஸ்டிங் ஆப்ஸும் சரி, இல்லீகல் லெண்டிங் ஆப்ஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து செக்ஸுங்கிற பேர்ல அவங்க பண்ற ஸ்கேம்ஸும் சரி, ஓடிபி மூலமா அவங்க பண்ற ஸ்கேம்ஸும் சரி, இந்த ரகத்துல வர சைபர் கிரைம்ஸ்ல மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இல்ல, எனக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க மோசடி பேர் விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்குள்ள இது மூலமா திரும்பவும் அந்த பாதிக்கப்பட்டவங்க பேர்ல ஏதாவது மோசடி நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குல்ல? நிஜமாவே இந்த மாதிரி போன் வந்தா முதல்ல நீங்க உங்களோட டீடைல்ஸ் கொடுக்காதீங்க, முதல்ல பதறாதீங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க சிக்கி இருக்கு, என்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க ரிவீல் பண்றாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்க வந்து முதல்ல போய் என்ஷூர் பண்ணுங்க, மாத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, நீங்க போய் UIDAI அப்படிங்கிற ஒரு போர்ட்டல்ல போயிட்டு நீங்க போய் அந்த டீடைல்ஸை வந்து ஃப்ராட்ல இதா இருக்கு, உங்க ஆதார் டீடைல்ஸ்லாம் லீக் ஆயிருக்குன்னு சொல்லி முதல்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பேன் கார்டு பத்தி ரிவீல் பண்றாங்களா, நீங்க உடனே என்ன பண்ணுங்க, போர்ட்டல் ஆஃப் இன்கம் டாக்ஸ் நெட்வொர்க்னு இருக்கு, அங்க போய் இந்த மாதிரி உங்க பேன் டீடைல்ஸ் லீக் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பத்தி அவங்க ரிவீல் பண்றாங்களா, நீங்க உங்களோட கன்சர்ன் பேங்க்குக்கு போய் நீங்க ரிவீல் பண்ணுங்க, RBIக்கு ரிவீல் பண்ணுங்க. சோ தட் உங்களோட எந்த டீடைல்ஸ்மே வந்து மிஸ்யூஸ் பண்ணாத அளவு நீங்க தான் பாத்துக்கணும். இன் ஜெனரல் நீங்க உங்க லோக்கல் போலீஸ் நீங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோ ஃபார் பெட்டர். சோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது அவங்களே முறையா செஞ்சு கொடுப்பாங்க. லால வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே கிடையாது. நான் உங்ககிட்ட இப்பதான் அது கிளியரா சொன்னேன். பட் பொதுமக்கள் மத்தியில டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தி என்ன ஒரு தாட் இருக்குன்னு உன்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? ஆக்சுவலி என்னன்னாக்கா, இது பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றின விழிப்புணர்வுன்றது முழுசாவே இல்லை, போய் சேரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் நம்முடைய யூனியன் பிரைம் மினிஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி அவரே வேதனை தெரிவித்து பேசுகிற அளவுக்கும் கல்லூரி மாணவர்களும் கல்வி நிறுவனங்களும் இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்துட்டு அவரே வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பதட்டத்தை உண்டாக்கி ஒரு உளவியல் ரீதியான தாக்கலை, சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் மூலியமாக அந்த பணத்தை திருடுற கூட திட்டம் போட்டு எப்போ வேணாலும் திருடிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் என்னன்னாக்கா நாம வந்துட்டு என்னதான் சட்டம் போட்டு இது பண்ணா அதுக்கான விழிப்புணர்வு வந்துட்டு அனைத்து துறைகளும் பண்ண வேண்டிய வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து கல்லூரியை வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்ற இந்த நேரத்துல அரசாங்கமும் இதுல வந்து முக்கிய பங்கு எடுத்து எல்லா இடத்துலயும் நம்ம ஏற்கனவே இந்த 10 ரூபாய் நாணயத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், எல்லா இடங்களையும் இது குறித்து விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். எல்லா டிவி ஷோஸ்லயும் ஆட் பிரேக்ல வந்துட்டு ஒரு 15 செகண்ட் ஆட் பிரேக்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கும் போது வந்துட்டு இது வந்து முற்றிலும் தடுக்கப்படும். ஆனா இந்த விஷயங்களை பண்றது விட்டு நீங்க வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க விழிப்புணர்வா இருங்கன்னு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அது ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் சரி, அரசாங்கங்கள் இதை கண்டிப்பா செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. சம்பந்தப்பட்ட துறைகள் சொல்லிட்டு ஒதுக்காம ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் இதை செயல்பட வேண்டிய இந்த மாதிரி போன் காலும் சரி, எல்லாமே சரி, மேல்தட்டு மக்களுக்கும் சரி, நடுத்தர மக்களுக்கும் சரி, எல்லா மக்களுக்குமேங்கிறது ஒரு மொபைலுங்கிறது எப்படி ஒரு அத்தியாவசியம் ஆயிடுச்சோ அந்த மாதிரி இந்த மாதிரி மிரட்டல்களும் சரி, ஏமாத்துறவங்களும் சரி ரொம்ப காமன் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தான் ரெடியா இருக்கணும். நம்ம என்னதான் படிச்சிருக்கோம் அப்படின்னாலும் நமக்கும் ஒரு பயத்தை உருவாக்கி நம்ம கிட்ட இருந்து காசு சம்பாதிக்கிற கூட்டம் இன்னும் நிறைய அதிகரிச்சுட்டு இருக்கிறதே தவிர குறையல. ஸோ உஷாரா இருக்க வேண்டியதும் மற்றவங்களை உஷார்படுத்த வேண்டியதும் உங்களோட கடமை, நம்மளோட கடமை. சார், இது நீங்க எப்படி இந்த இதுல வந்துட்டு மாட்டினீங்க? உங்களுடைய இது எப்படி கிடைச்சது உங்களுக்கு? இல்ல, எனக்கு ஒரு ரெகுலர் கால் ஒன்று வந்துச்சு.
இந்த இது கம்ப்யூட்டரைஸ் வாய்ஸ் கால் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துச்சு. அதில் வந்து இந்த மாதிரி உங்களோட பேக்கேஜ் வந்து மிஸ் ஆயிருக்கு, அதை டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அது பண்ணும்போது ஒரு ஒரு மேல் ஒருத்தர் பேசினாரு, அது மாதிரி உங்க பேக்கேஜ் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்க இனிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, ஓகே லைக் ஏடிஎம் கார்ட்ஸ், அந்த மாதிரி பாஸ்போர்ட்ஸ், ஓகேங்க சார். அப்புறம் சம் ட்ரக்ஸ் அதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இதை பத்தி ஃபர்தரா அவங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா நான் இந்த டெல்லியில இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பேர் சொல்லி ஓகே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க கனெக்ட் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணாங்க. ஓகேங்க சார். அப்ப வேற ஒருத்தவங்க பேசினாங்க, அதாவது லைக் சம் இன்ஸ்பெக்டரா எல்லாரும் அந்த போலீஸான்னு தெரியல, யாரோ ஒருத்தர் பேசினாங்க. ஓகேங்க சார். அவங்க வந்து என்ன டீட்டெயில் எல்லாமே கேட்டாங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி கால் பேசின ஹிஸ்டரிலாம் நான் சொன்னேன் மறுபடியும் அவர்கிட்ட. ஓகேங்க சார். அப்புறம் அவர் வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு வேற எங்கேயாச்சும் நீங்க நம்பர் மிஸ் பண்ணிருந்தீங்களா இல்ல கார்டு மிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நம்பர்லாம் என்கொயர் பண்ணாங்க. இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஓகே அவங்க வேற எங்கேயாச்சும் உங்களோட நேம்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கா இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு மாதிரி ஓகே செக் பண்ணாங்க. ஓகே அதுல வந்து நம்ம இல்லீகல் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கோம், உங்க மேல கேஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி த்ரெட்டனிங் மாதிரி பேசினாரு. அடுத்தது ஓகே அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு வீடியோ கால் பேசணும் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க சரின்னு வாட்ஸ்அப் கால் பேசும்போது இந்த ரூம்ல யாரும் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்ல யாரும் இல்லைன்ன உடனே அப்புறம் என்னென்ன ஃபேமிலி மெம்பர் டீடைல்ஸ், என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டாங்க. நீங்க ஏதாவது பார்சல் அனுப்புனீங்களா? இல்ல எதுவுமே இல்ல. ஆனா அவங்க அனுப்புன மாதிரி நம்மளோட நம்பர் எப்படி அவங்க ரேண்டமா கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அதுல பேசி நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமா கார்னர் பண்ணிட்டே வராங்க, நம்மள ட்ராப் பண்றாங்க. ஓகே சோ நம்ம பேர் அந்த மாதிரி இருக்குன உடனே கொஞ்சம் நம்ம பயம் வருதுன்ற மாதிரி ஒரு த்ரெட்டனிங் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட்ல கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்போது அவங்க அடுத்தடுத்து நம்மள ட்ராக் பண்ணிட்டே வராங்க. அந்த மாதிரி பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் இருக்கு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காரு இதுன்ற மாதிரி பண்ணி அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்றாங்க. அந்த இது என்ன ப்ரொஃபஷனல் இருக்கீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா? பிசினஸ் பண்ணிட்டு உங்களுடைய நம்பர் எப்படி உங்களுக்கு போயிருக்குன்னு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுங்களா? அது நம்ம இப்போ யூஸ்வலா நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்ல அந்த மாதிரி அவங்க டேட்டா சேல் பண்றாங்கன்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேற எப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போதான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம நிறைய இடத்துல நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதாவது அது அவங்க வந்து அந்த அவங்க என்ன அமௌண்ட் சார் இது பண்ணாங்க, டிமாண்ட் பண்ணாங்க? அவங்க வந்து இமிடியேட்டா டெலிவரி வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 3:30 இருக்கும், 5 o'clock வந்து நீங்க இது எடுக்கணும், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஜாமீன் அதுக்கு வந்து நீங்க பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைன்ன உடனே நாங்களே உங்களுக்கு கவர்மெண்ட் லாயர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நம்மள சொன்னாங்க. அதுக்கப்புறமா இல்ல அதெல்லாம் நீங்க அப்படி இல்லைன்னா நாங்க இனிஷியலா வந்து நீங்க 35 பே பண்ணுங்க அப்படின்னு கால் ஒரு 1/2 hour டைம் கொடுக்குறேன் அப்படின்னு கால் கட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் கால் வரல. ஓகே சரி, அவங்க அப்படியே உங்களை இது பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது? படிச்சிருக்கோம், இருந்தாலும் நம்ம பிசினஸ்க்காக ஏதாவது நம்ம அமௌண்ட் லோன் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனால வந்து நம்ம எப்படி இவங்க ட்ராக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு பயம் வந்துருது உள்ள. நம்ம அவங்க அந்த போலீஸ் கேஸ் அந்த மாதிரிலாம் பேசும்போது நமக்கு கொஞ்சம் அந்த த்ரெட்டனிங் அந்த டோன்ல பேசுறாங்க. ஓகேங்க சார். அதனால கொஞ்சம் நமக்கு உங்க ஏஜ் குரூப் என்னங்க சார் அப்ராக்சிமேட்டா? 40 சார். உங்களோட ஃபேமிலி டீடைல் எல்லாம் கேட்டாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. ஃபேமிலி டீடைல் கேட்டதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்ஸ் ஏதாவது வாங்கினாங்களா? இல்ல என்னோட ஐடி ப்ரூஃப் அந்த ஆதார் அந்த மாதிரி இது டீடைல் மட்டும் கேட்டாங்க, வேற எதுவும் நம்பர் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஆமா. ஓகே ஓகே. நீங்க நம்பர் கொடுத்தீங்களா, காப்பி சாஃப்ட் காப்பி மாதிரி அனுப்பியிருந்தீங்களா? இல்ல நான் அது நம்பர் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அவங்க எதுவும் சாஃப்ட் காப்பி, ஐடி ப்ரூஃப் சாஃப்ட் காப்பி எதுவும் அனுப்ப சொல்லலீங்களா? கேக்குறாங்க, ஆதார் டீடைல் கேக்குறாங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் ஏதாவது கேட்டு இருந்தாங்களா? இல்ல அதுல அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்ற மாதிரி தான் கேட்டாங்க. மத்தபடி அக்கௌண்டோட நான் இன்ஃபர்மேஷன்ல எதுவும் கேட்கல. என்னென்ன பேங்க்ல வச்சிருக்கீங்க, எவ்வளவு
சரி சார். இது இவங்க ஃபோன் பண்ணும்போது இது கொஞ்சம் கூட உங்களுக்கு டவுட்டே வரலைங்களா? இது ஃபேக்கா? ஏன்னா நியூஸஸ் கொஞ்சம் பரவிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எதுவுமே வரலைங்களா? இல்ல அதுதான் சொல்றேன். நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் ஒரு சில ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நான் லோன் வந்து டச் பண்ணியிருந்தேன். ஓகேங்க. சோ அதெல்லாம் வந்து எனக்கு இவங்க சொல்லவும் நம்ம அது மாதிரி ஏதாவது நம்ம ரிட்டர்ன் பண்றாங்களான்ற மாதிரி ஒரு தாட் வந்தது தவிர எனக்கு கேட்கின்ற மாதிரி கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் எனக்கு அது. இப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன கேப் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா? கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வீடியோ கால்ல வரேன்னு சொல்லி ஒரு சின்ன கேப் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா? இல்ல அது உடனே கூப்பிட்டாங்க. உடனே கூப்பிட்டாங்க. அந்த டைம் டியூரேஷனே உங்களுக்கு கொடுக்கல? கொடுக்கல வித்தின் ஒரு 5-10 செகண்ட்ஸ்ல உடனே கனெக்ட் ஆகுது. ஸ்கைப்ல வந்தாங்களா வாட்ஸ்அப் காலாங்க? வாட்ஸ்அப் தான் பண்ணாங்க. இனிஷியலா வந்து வீடியோ ஆன் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு 5-10 செகண்ட்ஸ்ல அவங்களோட வீடியோ ஆஃப் ஆயிட்டு நம்மளோட வீடியோ மட்டும் தான் ஆன் ஆயிட்டு இருந்தது. ஹலோ சார் வணக்கம் சார். யா சார் இப்ப உங்களுடைய ஏஜ் என்னங்க சார்? அதாவது என்னோட ஏஜ் 42. இது நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல பிசினஸ் ஆங்க சார்? நான் ஒரு ஐடி ரெக்ரூட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்க நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஐ டோன்ட் நோ. ஆக்சுவலா எனக்கு கால் வந்தது வந்து டெலிகாம் டிவிஷன்ல இருந்து கால் வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட நம்பர் வந்து கோயிங் டு டீஆக்டிவேட் ஓகே. ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். நான் உடனே ரீசன் கேட்டேன், ஒய் என்னோட நம்பர் கோயிங் டு டீஆக்டிவேட்னு கேட்டிருக்கு. உங்களோட ஆதாரை யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்னொரு சிம் நீங்க வாங்கியிருக்கீங்க. அந்த சிம் வந்து அந்த சிம்ல இருந்து தெர் ஆர் சோ மெனி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால உங்க நேம்ல உங்க ஆதார் ரிலேட்டடா இருக்கிற 2 நம்பருமே போத் நம்பர் வில் கெட் டீஆக்டிவேட்டட்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ஏதோ ரீசெண்டா எதுவும் சிம் வாங்கல, நான் இந்த ஒரு நம்பர் கரண்டா நான் பேசிட்டு இருக்கேன், இந்த நம்பர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்ல உங்க ஆதாரை யூஸ் பண்ணி மும்பைல சிம் வாங்கிருக்காங்க. ஐ எம் ஸ்டேயிங் இன் சென்னை, தமிழ்நாடு. எனக்கு மும்பைல யார ரிலேஷன் இல்ல, நான் டிராவல் பண்ணதும் இல்ல. அவுக்கம்னு நான் சிம் மும்பைல வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்தாங்க, அந்த லொகேஷன் அண்ட் எவ்ரி திங். இல்ல இது என் சைடே இல்லவே இல்ல, நான் இந்த நம்பர் ஒன்லி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், இந்த நம்பர் மட்டும் தான் என்னோட நம்பர்னு சொன்னேன். அவங்க டெலிகாம் டிவிஷன்ல பேசிட்டு இல்ல இந்த நம்பர் ரிலேட்டடா they gave some of the points which was shocking me. இந்த இதுலாம் வந்து இந்த சிம்ல இருந்து, அதாவது அவங்க சொன்ன நம்பர் கூட நான் ஐ கேன் ரெடி டு கிவ். நம்பர் சொல்லுங்க சார். 8015-600-644. இந்த சிம் வந்து மும்பைல யாரோ வாங்கியிருக்காங்க. டாக்குமெண்ட் நம்பர் ஆல்சோ they told PROC 001-298-354. இது என்ன டாக்குமெண்ட் சார்? இது வந்து டாக்குமெண்ட் நம்பர், அதாவது அந்த சிம் வாங்குறதுக்கான டாக்குமெண்ட் நம்பர். அண்ட் தென் சிம் வாங்கின டேட் 10 செப்டம்பர் 2024. They given the address also, Airtel Store, shop number 7, Raj Darshan Society, Bandra East, Mumbai. 400051. This is the shop number. If they அவங்களுக்கே இந்த அட்ரஸ் அண்ட் எவ்ரிதிங் தெரிஞ்சிருக்கு. I am staying in Chennai. I don't know how come. நான் அவங்க கிட்ட கேட்டேன், டெலிகாம் டிவிஷன் சொல்றீங்க, இந்த சிம் வந்து மும்பைல வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க. I am staying in Chennai. How come I am responsible for some illegal activities? They told that no illegal activities என்னன்னு கூட சொல்றாங்க. Sexual harassment, message, the fake messages and ads, and then illegal information spreading and gambling. Some of the terms என்னன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு அவங்க கிட்ட சொன்னேன். I understand. எங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ராங் டீடைல்ஸ் வந்து வந்திருக்கு, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு they gave one number which is Mumbai Cyber Crime Division சொன்னாங்க. இன்னொன்னு, நான் இப்ப டிராவல் பண்ணீங்களான்னு கேட்டாங்க, லோன் அப்ளை பண்ணீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து பெங்களூருக்கு டிராவல் பண்ணும்போது ஐ யூஸ் டு ஸ்டே இன் பெங்களூர் ஹோட்டல் சைட். அப்ப வந்து நம்ம ஆதார் ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் கொடுக்குறோம். அதை மிஸ்யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கும் தெரியுது. ஓகேங்களா, அவங்க வந்து பை சம்படி மிஸ்யூசிங் ஒரு ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு I'll give you give some number who is working in this மும்பை சைபர் கிரைம் சொன்னாங்க. நோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஐ டீல் வித் இட் சொல்லிட்டு நான் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் அந்த கால். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரூ காலர்ல வித்தின் 2 minutes 3 minutesல வந்து மும்பை சைபர் கிரைம்னே எனக்கு கால் வந்தது. சம்படி நியூ அந்த மாதிரி வரும்போது ஆக்சுவலா ஐ ஷுடன்ட் ஹேவ் டேக்கன், நான் கால் எடுத்திருக்க கூடாது. பட் அவங்க கால் பண்ணதுமே நான் அட்டன் பண்ணதும் தே ஸ்டார்டட் ஆஸ்கிங், இது போல வந்து ஐ கேம் வி ஆர் காலிங் ஃப்ரம் சோ அண்ட் சோ மும்பை சைபர் கிரைம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்க சிம்ல இருந்து இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ வி நீட் டு ரெக்டிஃபை இட், வி நீட் டு டிஸ்கஸ் ஃபர்தர்னு சொன்னாங்க. ஸோ சம்படி நியூ அதில் கொஞ்சம் பேனிக் ஆவாங்க.
ஸோ இனிஷியலா ஈவன் ஐ டூ காட் பேனிக். ஸோ நான் அதனால வந்து உங்களுக்கு என் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க டெலிகாம் டிவிஷன்ல இருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த சிம் 8015600644 இருந்து இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோரோவர் இன்னொன்னு சொன்னாங்க, விச் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங் மீ. உங்களோட ஆதாரை யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் ஆயிருக்குன்னாங்க. எதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போறாங்கன்னு தெரியல. இந்த சிம் ராங் சிம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போனாங்க. அங்க போயிட்டு உங்க பேர்ல வந்து எனக்கு இருக்கிறது ஒன்லி ஆக்சிஸ் பேங்க்ல அக்கௌண்ட், which is a salary account. But they told IDFC, ICICI and then Indian Bank and one more bank name they told. And இதுல எல்லாம் உங்க ஆதாரை யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு. அதுல வந்து நிறைய வந்து கேம்பிளிங் நடந்திருக்கு. அண்ட் தென் பிளாக் மணி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, which is not possible. நான் வந்து அதை வந்து ஒத்துக்கவும் இல்லை. அதை வந்து இல்ல எங்களுக்கு வீடியோ ஆகணும் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதே டோல்ட். ப்ரூஃப் எல்லாம் கேட்டேன். எனக்கு இருக்கிறது ஒன்லி சேலரி அக்கௌண்ட், மோர் ஓவர் நான் மத்த அக்கௌண்ட்ல எதுவும் வச்சிடல. எனக்கு இருக்கிறது ஒரு ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் கான்பிடண்டா சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல தே டோல்ட் ஒன் திங். HDFCல வந்து சந்தீப்னு ஒருத்தர் நேம் சொல்லிட்டு சீனியர் பர்சன் இன் HDFC. அவர் வந்து நிறைய மணி கையாடல் பண்ணிட்டாரு. சோ அதனால அவரோட பிளாக் மணி எல்லாமே இந்த மாதிரி இல்லீகலா அவர் நிறைய பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. We are thinking that you are also one of the binami for him அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. How come I will get his money? If you want you check it, my bank transaction அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்ல இருந்து வெளியே வரலான்னு பாக்குறேன். Don't disconnect the call. We need to take this investigation further. Investigation they are telling. Okay. And then we want to talk to you in WhatsApp call, video call. எனக்கும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஈவன் தோ இது வந்து நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாதது, நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நியூவா இருக்கு அப்படின்னாலும் they called immediately in WhatsApp. சொல்லி எவ்வளவு நேரத்துல பண்ணாங்க? இன்ஸ்டன்ட் நடக்குது. they are not giving a time to get away from that. புரியுதுங்களா? சோ ஒரு 2 minutes அந்த டெலிகாம் டிவிஷனோட பேசினேன். அண்ட் தென் இந்த மும்பை சைபர் கிரைம்ல இருந்து எனக்கு உடனே கால் வந்து அவரு ஒரு 2 minutes 3 minutes பேசுறாரு. நான் டினை பண்ணோன்னு இல்ல we need to take this further, we want more information அப்படின்ட்டு வீடியோ கால்ல வராரு. one person sitting in with the uniform. சரிங்களா? பேக்ரவுண்ட்ல நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் கிளிப் கூட அவர் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த பர்சன் வந்து ஒரு 10-15 செகண்ட்ல வந்து ஃபேஸை காமிட்டு அகைன் ஸ்விட்சிங் ஆஃப் த வீடியோ. நீங்க வீடியோல இருந்துகிட்டே இருந்தீங்க? ஆமா நீங்க வந்து வீடியோல இருந்து வெளியே போவாதீங்க. வேற எதனா கால் வருதுன்னு நான் சொன்னா கூட யூ கம்ப்ளீட் மை கால் அண்ட் தென் யூ டேக் யுவர் அபிஷியல் கால் அப்படின்னு நம்மள சொல்றாங்க. சோ ஐ எம் a senior person, I am IPC something they told designation. So I will help you, but you tell the truth. Otherwise you and your family will be penalized, or you guys will be need to face the consequences அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நம்மள கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியே தான் இருந்தது அந்த கான்வர்சேஷன். புரியுதுங்களா? சோ நான் கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன், எனக்கு வேற ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டும் இல்ல, எனக்கு வேற ஏதாவது அமௌண்ட்டும் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் ஆகல, ஒன்லி சேலரி தான் கேட்டுட்டு எனக்கு வருது, ஆக்சிஸ் பேங்க்ல மட்டும்தான் வருது அப்படின்னு சொன்னேன். இல்ல we need to check your bank details and கேட்டாங்க. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவரு வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஒரு இதுவும் அனுப்பியிருக்காரு. ஒரு இது மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி. இட்ஸ் நாட் அக்ரிமெண்ட், அவங்களா தான் அனுப்புனது. நான் இது மாதிரி அக்செப்ட் பண்ணல, ஒன்னும் பண்ணல. லிங்க் மாதிரி அனுப்புனாங்களா? இட்ஸ் நாட் லிங்க் எல்லாம் அனுப்பிச்சு நம்ம கிளிக் பண்ணிருக்க மாட்டோம். இல்ல அது ஒரு கண்டென்ட் டைப் பண்ணி இன்ஸ்டன்டா உடனே அனுப்புறாங்க. இமேஜ் மாதிரி. ஆமா அதை டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. கைண்ட் ஆஃப் தட். நான் வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இப்ப பேசினதை. நான் பேரலாவும் சொல்றேன், கேன் ஐ செக் வித் மை ஆக்சிஸ் பேங்க்ன்ற என்னோட சிஸ்டரும் போலீஸா இருக்காங்க, எஸ்ஐயா. ஆனா இல்லங்க, இப்ப நீங்க வந்து சைபர் கிரைம் சொல்றீங்க. ஈவன் ஐ நோ சம்படி இன் சென்னை சைபர் கிரைம்லயும் இருக்காங்க, எங்க அக்கா போலீஸா இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, அவங்க கிட்ட எல்லாம் பேசினா யுவர் சிஸ்டர் வில் லூஸ் த ஜாப் அப்படின்னு சொல்லி நம்மள பயன்படுத்துறாங்க. So you have to cooperate and you need to talk to us. First don't give priority to anybody else. அப்படின்ற மாதிரி. நான் வந்து அந்த ஆடியோ பேசினதுதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். அந்த பர்சன் வீடியோல வெரி ஷார்ட் நோட்டீஸ்ல அவர் இமேஜை காமிச்சிட்டு நம்மளுக்கு வந்து அதை வந்து வீடியோ கட் பண்ணிட்டாரு. ஸோ கடைசியா எனக்கு எப்படின்னா, இப்ப ஒன்னு எனக்கு கன்ஃபார்ம்டு ஃபேக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் நான் எங்க சிஸ்டருக்கு இது ப்ராப்ளம் வரும் அப்படி இது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அவுக்கம்னு நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட மனைவி ஒய்ஃப் நம்பர்ல இருந்து எங்க அக்காக்கு பேர உடனே கால் அடிச்சேன். கால் அடிச்சுட்டு எங்க அக்காண்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கால் வந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, இவன் வந்து இட்ஸ் ஃபேக், தே ஆர் கைண்ட் ஆஃப் பிளாக்மெயிலிங். என்ன பண்ணேன்னா
நீ ஸ்ட்ரெயிட்டாவே யூ டெல் இது போல வந்து என்னோட சிஸ்டர் வந்து சென்னை சைபர் கிரைம்ல இருக்காங்க, வாட் எவர் இதுவே எதுவா இருந்தாலுமே என் மேல வந்து அகைன்ஸ்ட் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் நான் இங்க டீல் பண்ணிக்கிறேன் சென்னையிலேயே அப்படின்னு சொன்ன உடனே அந்த அக்கா சொன்னாங்க. நான் அதே சொல்லிட்டு கால் அதான் அவரு போயிட்டா அங்க பக்கத்துல யாரும் இருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் நோ குரூப் கான்வர்சேஷன். 3 பேர் இதுல இன்வால்வ் ஆனாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டெலிகாம்ல இருந்து இன்னொருத்தர் ஒரு ஜூனியர் கால், ஆமா போலீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜூனியர் வந்து கால் பண்ணி சீனியர் பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இஸ் என்ன சீனியர் பர்சன் நேம் எது சொன்னாங்களா? அந்த பர்சன் நேம் இருங்க, அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இருக்கான்னு பாக்குறேன். அப்படி சொன்ன நான் இந்த ரீசனை சொன்ன உடனே நான் சொல்லிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு ரிவர்ட்டும் பண்ணல. இதுதான் நடந்தது. ஸ்பெசிபிக் அமௌண்ட் எதுவும் டிமாண்ட் பண்ணல. வாட் எவர் ஒன்னு சொன்னாங்க, வாட் எவர் அமௌண்ட் யூ ஹேவ் தட் குட் பி பிளாக் மணியா இருக்கலாம், அதை வெரிஃபை பண்றதுக்கு we will cross check with RBI. RBI ல செக் பண்ணுவோம். அவங்க வந்து ஒயிட் மணின்னு சொல்லிட்டாங்கன்னா that money is yours. If RBI say that is a black money, you should pay it to certain நாங்க ஒரு சில பெனால்டி அமௌண்ட் சொல்லுவோம், நீங்க அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு. why should I give my money அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனா அவங்க அமௌண்ட் எல்லாம் கேட்டாங்க, நான் அதுவும் சொல்லல. பேங்க் டீடைல்ஸும் கேட்டாங்க, நான் சொல்லல. ஆக்சுவலா இன்னொன்னு, இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் விஷயம் வந்துட்டு ஏற்கனவே நடந்திருக்குன்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? எனக்கு வந்து இந்த மாதிரி டீடைல்டா அந்த வீடியோ கால்ல வருவாங்கன்னு தெரியாது. லிங்க் வரும், பை கிளிக்கிங் த லிங்க் ஓடிபி கேட்பாங்க. அந்த ஓடிபி கேட்டா we will provide. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்ததே வேற மாதிரி எல்லாம் வந்துச்சு. டெலிகாம் டிவிஷன்ல இருந்து வந்தது. என் சிம் டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அந்த இதுல இருந்து தான் போயிருக்கு. அதுல இருந்து அவங்க வந்து நம்மள வந்து என்ன சொல்றது, இதுல இருந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தான் they converted this call. இல்ல இப்படி ஃபர்ஸ்ட் அந்த கால் வரும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் மணி அது இதுன்னு சொல்லும் போது, இந்த ஹராஸ்மெண்ட் விஷயங்கள்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி போச்சு? டெலிகாம் டிவிஷனோட பேசும்போது இது வந்து ஃபேக், சம்படி கைண்ட் ஆஃப் மிஸ்யூசிங் அவர் ஆதார் வச்சு சம்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான். பட் ஒன்ஸ் சம்படி கால் ஃப்ரம் சைபர் கிரைம்னே வருது ட்ரூ காலர்ல, புரியுதுங்களா? மும்பை சைபர் கிரைம்னே வருது. அண்ட் ஒன் பர்சன் சிட்டிங் இன் போலீஸ் யூனிஃபார்ம். அவர் பேசும்போதும் அவரு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும், அவரு வந்து சீனியர் அபிஷியல், ஐம் நாட் ஜூனியர், அவர் திருப்பி சொல்றாரு, ஐம் நாட் ஜூனியர், ஐம் ஐடிசி சைபர் கிரைம் டிவிஷன் சீனியர் பர்சன், சோ யூ நீட் டு கோஆபரேட் அப்படின்ற போது நம்ம மேல நம்மளுக்கு கான்பிடென்ட் இருந்தாலும் நம்மள கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது அவங்க பேசுறது, புரியுதுங்களா? சோ அப்பப்ப அவங்க சொல்றாங்க we will help you but you tell the truth சொன்னீங்கன்னா உங்களை ஹெல்ப் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் மணியா ஒயிட் மணியான்னு பாத்துட்டு we will give your money back. If it is a black money, RBI கன்ஃபார்ம் பண்ணதோ அந்த அமௌண்ட் வந்து we will take it. அதுக்கு வந்து நாங்க ஒரு ஸ்பெசிபிக் அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லுவோம், அதுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்லாம் டிமாண்ட் பண்ண. அப்பதான் நான் உடனே இந்த பேங்க் ரிலேட்டடாவும் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பற்றியும் வேல்யூ சொல்லினாலும் எனக்கு இந்த டாபிக் வந்த உடனே நான் வேற என் ஒய்ஃப் நம்பர்ல இருந்து எங்க சிஸ்டர் கால் பண்ணிட்டேன். கால் பண்ண உடனே அவங்க வந்து இதுக்கு லாஸ்ட் கப்பல் ஆஃப் வீக்ஸ் இதான் போயிட்டு இருக்கு. Don't talk to him, tell him that இது போல வந்து I'll deal with சென்னை சைபர் கிரைம் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ண சொன்னாங்க. நானும் அதே அந்த பர்சனுக்கு போலீஸ் பர்சனுக்கு சொல்லிட்டு காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். கால் டியூரேஷன் எவ்வளவு நேரம் போயிட்டு இருந்தது அவங்களோட? அந்த டெலிகாம் டிவிஷனோட அந்த டெலிகாம் பர்சன் ஃபர்ஸ்ட் கால் பண்ணாரு, அவர் ஒரு 2 to 3 minutes. இது ஒரு 5 to 6 minutes, 7 minutes அதுக்குள்ள அப்படியே இதாயிடுச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா, நான் அதுக்குள்ள பேரலா எங்க சிஸ்டர் கால் பண்ணதுனால பக்கா இது வந்து இந்த அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் உங்க கால் வரல? இல்ல அதுக்கப்புறம் எனக்கு காலம் வரல, சேட்டும் வரல. பட் அந்த சேட்ல வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் அமைச்சிருக்காங்க, அதை உங்களுக்கு அனுப்புறேன். அதுல வந்து என் நேம் அதெல்லாம் நானுமே கேட்டேன், என்னோட ஆதார்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா அந்த போலீஸ்காரரே சொல்றாரு, இந்த மாதிரி ரீசனால உங்க ஆதார் லீக் ஆயிருக்கலாம், நீங்க வந்து மாஸ்க்டு ஆதார் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்க ஆதார் யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்க டிராவல் பண்ணும்போது ஹோட்டல்ல யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம், அவங்க மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சஜஷனோ ஒரு இது கொடுக்குற மாதிரி நம்பிக்கை கொடுத்து நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் பத்தியும் மணி டிரான்ஸ்ஃபர் பத்தியும் நம்ம அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்கும் போது தான்
ஐ தாட் தட் நோ இது பக்கா ஃப்ராடு, நம்மள ஏமாத்துறாங்கன்ட்டு என் சிஸ்டர் கால் பண்ணி நான் அதுல இருந்து வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சில பேர் கால் பண்ணேன். அப்பதான் ஒரு 2 days before 3 days before there are a couple of my college friends got the same kind of calls. ஆனா ரீசன் வந்து வேற வேற, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஃபரெண்ட் ரீசன். ஒரு ஸ்டோரி கிரியேட், இது பின்னாடி ஒரு பெரிய ஒரு டீமே இருக்குன்றது எனக்கு அந்த கால் நடக்கும்போது தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டெலிகாம் கால், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் டிவிஷன்ல ஒரு ஜூனியர் கால் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த காலை வந்து சீனியர் பர்சன் நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன்ற மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் அவே ஐ எம் டாக்கிங் டு ஆர்பிஐன்ற மாதிரி எல்லாம் சொல்றதுலாம் விச் இஸ் வெரி வெரி கிரியேட்டிவிட்டின்ற மாதிரி எல்லாம் நிறைய அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு கான்வர்சேஷன், ஓவரால் கான்வர்சேஷன் ஒரு 10 minutes போயிருக்குங்க அந்த 2 பேருக்கு கூட. முதல்ல நான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி சொல்றேன். இந்த மாதிரி அவங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் நடந்திருக்கும் போது வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம கிட்ட அதை பகிர்ந்துகிட்ட அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னதான் ஆட்சியாளர்கள் வந்துட்டு சட்டத்தை போட்டு இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் மக்களாகிய நாம தான் அதிகப்படியான விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய அவசியமே இருக்குது. ஏன்னா ஏமாத்திரம் முன்ன சொன்ன மாதிரி எப்படி வேணாலும் ஏமாத்துறதுக்கான திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பேங்க்ல வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஃப்ரீஸ் ஆக போகுது, ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போனையே வாங்கி மிஸ்டு கால் கொடுத்து நமக்கு எஸ்எம்எஸ் வராத அளவுக்கு அவங்க எல்லா வேலையும் பண்ற அளவுக்கு அவங்க டெவலப் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதனால நாம தான் எல்லா கட்டத்திலையும் விழிப்புணர்வோட இருந்து நாம சம்பாதிக்கிற பணத்தையும் நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அரசாங்கங்கள் என்னதான் முயற்சி செய்து குற்றம் தடுக்க முயற்சினாலும் நம்மளுடைய விழிப்புணர்வு இல்லைனாக்கா நிச்சயமாக அரசாங்கம் கொண்டு வருகின்ற அத்தனை முயற்சிகளும் வீணடிக்கப்படும். இதுக்கு வந்து நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம். நிறைய பேர் எங்களோட வீடியோ பாக்குறீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க எடுக்கிற முயற்சி உங்களை வந்தடையும். நீங்க யார்கிட்ட இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்க கிட்ட முதல்ல ஒரு போன் மூலமா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல விபத்து நடந்தது, இந்த இழப்பீடுகள் நடந்ததுங்கிற மாதிரி முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க, போன்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன்ல போய் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கால் ஃபைல் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டா, அதாவது அந்த எஃப்ஐஆர் காப்பி எடுத்துக்கோங்க. அந்த நீங்க போன் மூலமா நீங்க போட்டோ தெளிவா எடுக்கும் போதே அந்த இடத்துல எந்த இடத்துல அடிபட்டது, என்னென்ன டேமேஜ் ஏற்பட்டதுங்கிறது அசஸ் பண்ற மாதிரி நீங்க போட்டோஸ் எடுத்துக்கணும். எல்லாமே டீடைலிங் போட்டோ எடுக்கணும். எடுத்துக்கணும். சோ தட் இன்சூரருக்கு